இருக்கு. நீங்கள் வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க, போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். போக்சோ சட்டம் சூப்பரான சட்டங்க. அதில் இருக்க விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன். முதல்ல போக்சோ சட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கான தான் இந்த வீடியோ. போக்சோ சட்டம்னா என்ன? த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃபென்சஸ். குழந்தைங்களுக்கு எதிரான வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம். அதாங்க இந்த போக்சோங்கிறது. இது வந்து நம்ம சாதாரண பீனல் கோர்ட்டு சட்டம் மாதிரி கிடையாதுங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல். 2012 என்னமோ இதுக்கு கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய ஆட் பண்ணி நிறைய இது வந்து பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் இல்லை. நம்ம என்னமோ சொன்னால் ஒன்றும் நடக்காது, வெளில சொன்னால் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு பயப்படுறோம். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறதுக்காக சொல்லணும், அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். போக்சோ சட்டத்தோட முக்கியமான சில விஷயங்களை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஜெண்டர் நியூட்ரல்னால் இது எல்லாருக்கும் பொதுவானது. ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாருக்குமே இது வந்து பொதுவான சட்டம். பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுமை நடக்குதுன்னு இல்லைங்க, ஆம்பளை குழந்தைக்கும் கொடுமை நடக்குது. ஸோ அதனால் இது 2 பேர்த்துக்குமே சமமான சட்டம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து வன்கொடுமைன்னு சொல்லும்போது ரேப் மட்டுமே கிடையாதுங்க. சைபர் கிரைம்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அசிங்கமான ஃபோட்டோ அனுப்புகிறதோ இல்லை ஒரு வீடியோ அனுப்புகிறதோ அதுவும் தப்பு. அதுவும் இதில் கவர் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எனி டச்சு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு ஒருத்தவங்க வந்து அன்வான்டாக அந்த குழந்தை டச் பண்ணாலே அதுவும் தப்பு தான். டச் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து ட்ரெஸ் அவுக்க சொன்னாலோ இல்லை அந்த குழந்தை முன்னாடி இவங்க ட்ரெஸ் அவுத்துட்டினாலோ அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு தான். ஸோ அதுவும் இதில் கவர் ஆகும். இந்த சட்டத்தில் அதுக்கும் தண்டனை உண்டு. அது மாதிரி பண்ணக்கூடாது. ரெண்டாவது அப்புறம் பார்த்திங்கன்னா, வேறு என்னென்ன கொடுமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு போகுதுன்னா பின்னாடியே ஸ்டாக் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, பின்தொடர்ந்து தொல்லை தர்றது, அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, என்னென்ன சொல்கிறது, எல்லாமே இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அந்த குழந்தைங்களோட படங்களை போட்டு காமிக்கிறது, அசிங்கமான ஒரு வார்த்தை பேசுகிறது எல்லாமே குழந்தைங்களுக்கு எதிரான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் தான் வரும். ஸோ இந்த சட்டம் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கும். அதுதான் ஒன்று. ரெண்டாவது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து சைல்டு ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர் தான் இதில் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணால் எழுத்து வீட்டுக்கு தெரிஞ்சிடும், சொந்தக்காரங்க தெரிஞ்சிடுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க. குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா வீட்டில் போய் சொல்கிறதுக்கு பயந்து எங்கள் அம்மா செஞ்சா ஐயோ அவங்க எதாவது பண்ணிப்பாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க, இந்த பயம் தான். இதுக்கு இதெல்லாம் தகுடுபடியாகிற மாதிரி தான் இந்த சட்டம் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா காதும் வச்சா மாதிரி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா போலீஸ் தான் வருவாங்க. ஆனால் போலீஸ் வந்து போலீஸ் உடையில் வரமாட்டாங்க, மஃப்டியில் தான் வருவாங்க. நிறைய போலீஸ்லாம் வரமாட்டாங்க. உங்களை வந்து ரொம்ப ஏகுவான சொல்ல யாருக்கும் தெரியாமல் தான் உங்ககிட்ட கேஸை விசாரித்து வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. அடிக்கடிலாம் ரொம்ப பண்ணி உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. இதில் முக்கியமானது ஒன்று என்னென்னா, சைல்டு கிட்ட எந்த அளவுக்கு பேசணுமோ அவ்வளோதான் பேசுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்கள் முன்னாடி பண்ணுவாங்க. பெற்றோர்கள் இல்லைன்னா சொந்தக்காரோ இல்லை வந்து அந்த வெல்விஷர் யாராவதோ இல்லைன்னா போலீஸ், பெண் குழந்தையாக இருந்தால் பெண் போலீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செக்யூர்டு ஒரு சோஷியல் ஒர்க்கர் அந்த மாதிரி வச்சு தான் பண்ணுவாங்க. சாட்சியோடு தான் பண்ணுவாங்க. அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் அவரை வந்து தான் குற்றம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், அவர் தான் பண்ணணும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல் பாதுகாப்பு உண்டு. இது வெளியிலலாம் யாருக்கும் தெரியாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களை வந்து மீடியாவுக்கோ பப்ளிக்கோ எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா இதோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஓவர் நைட் வைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து இப்போ வந்து இன்கேஸ் ஒரு குழந்தைய வந்து ஒரு டாக்டர் செக் பண்ணணும் அப்படின்னா கூட பேரண்ட் இன்வால்வ்டு அந்த கேஸில் அப்படின்னா பேரண்ட் முன்னாடி தான் செக் பண்ணணும்.
இல்லையா சொந்தக்கார், இல்லையா அவங்க குழந்தைக்கு நெருக்கமானவங்க, இல்லை போலீஸ், பொன் போலீஸோ, இல்லைன்னா ஒரு சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாமே. ஈவன் கோர்ட் செட்டப் கூட பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏதுவாக அவங்க ஒரு கோர்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பாக தான் பண்ணுவாங்க. அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர் வந்து அந்த குழந்தை கிட்ட வரவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்குது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதான் முடிச்சாச்சு. இதுதாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணுவோம். அவாய்ட் பண்ண முடியல, ஏதோ நடந்து போச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போக்சோவில் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாலே பார்த்திங்கன்னா பயப்படாமல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாலே பார்த்திங்கன்னா குற்றம் பாதி நடந்துடும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பயம்தான் குற்றம் செய்பவர்களுக்கு பலம். ஏன்னா நம்ம வந்து ஐயோ இவங்க சொல்லிடுவாங்க, அவங்க சொல்லிடுவாங்க, இவங்க சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறதுனால தான் குற்றம் செய்கிறவங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம், அவன் தப்பு செஞ்சால் நம்ம இந்த மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்ற ஒரு இது இருந்துச்சுன்னா அவன் தானாக நம்மளை பார்த்து பயப்படுவான். அவனோ அவளோ, ஏன்னா தப்பு செய்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. சாரி அவன் சொன்னோடனே உடனே ஆண்கள்லாம் வந்து ஐயோ ஏன் பொம்பளையே தப்பு செய்யல, சும்மா பேருக்கு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் அப் ஆகி தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண பார்த்திங்கன்னா ஓவர் த பீரியட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தப்பு செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். நம்ம தப்பு செஞ்சால் இவங்க போக்சோவில் போட்டுருவாங்க நம்மளை அப்படிங்கிற பயம் வரணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் போக்சோவில். என்னென்னா தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பு தெரிஞ்சும் ரிப்போர்ட் பண்ணாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதில் தண்டனை உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் பிரின்சிபலோ இல்லை டீச்சரோ இல்லை ஒரு டியூஷனோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அதுக்கு ஒரு பொறுப்பாளர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சே தப்பு நடக்குது ஆனால் அவங்க வந்து சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கும் தண்டனை உண்டு. தண்டனை பார்த்திங்கன்னா 5 வருஷம் 7 வருஷம் ஏன் மரண தண்டனை கூட விதிக்கிறதுக்கு இந்த சட்டத்தில் வழி இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க, குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள். ரெண்டாவது போக்சோவில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. போக்சோவில் பார்த்திங்கன்னா போக்சோக்கு வந்து கூகுள் பண்ணிங்கன்னா வந்துடும். அதில் போய் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதில் போயிட்டு பண்ணலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் NCPCR வெப்சைட் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தேடணுன்னா கொஞ்சம் நேரம் ஆகுங்க, ஆனால் கஷ்டம்தான். என்ன பண்ணுறது, இதை போய் போக்சோ போக்சோ அப்படின்னு கூகுள் பண்ணி ஹவு டு கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா வரும். ஆனால் இருக்கிற டிப்ரெஷனில் இதெல்லாம் போய் தேட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சவங்க தேடலாம். இல்லை இப்போ வேறு யாருக்கும் நமக்கு தெரிஞ்சு நடக்குது, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னா நம்ம போய் தேடி பார்க்கலாம். தேடி பார்த்து இந்த வெப்சைட்டில் நான் வெப்சைட்டோட அட்ரஸ் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம். அதில் போனீங்கன்னா போக்சோ பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் போனீங்கன்னா பட்டன் ஒன்று இருக்குது, அதில் படம்லாம் போட்டிருக்காங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதில் போட்டு நம்ம பேர் இமெயிலெலாம் கொடுத்து நம்ம என்ன நடந்துச்சு. ரெண்டாவது இந்த போக்சோவில் பார்த்திங்கன்னா இப்போ பண்ண தப்புக்கு தான் இல்லைங்க, பல வருஷம் முன்னாடி நடந்துச்சு, நான் இன்னைய வரைக்கும் சொல்லலை அப்படின்னா இன்றைக்கும் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கும் கேஸ் எடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கால வரையெல்லாம் கிடையாதுங்க. எப்போ வேணால் 24/7 எப்போ வேணால் போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது பாக்ஸ் சொன்னேன்னா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வெப்சைட் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து இமெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை மொபைல் நம்பர் இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். இது எதுவுமே வேணாங்க. நேஷ்னல் சைல்டு ஹெல்ப் லைன் 1098 பார்த்திங்கன்னா 1098 சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் சொல்லி கொடுத்துருங்க. 1098 கால் பண்ணி சொன்னால் போதுங்க, வந்துடுவாங்க. வந்து அவங்கள என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. இந்த சைல்ட் லைன் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் எப்பவுமே 24 hours ஓப்பனாக இருக்கும். இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் தொல்லை மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்து அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த லைனுக்கு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி சின்ன சின்ன தப்பு, யாராவது உங்களை வந்து ஒரு தப்பான நோக்கத்தோட தொட்டாலோ தொட முயற்சி பண்ணாலோ கூட நீங்கள் இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பெருசாக ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போதே நீங்கள் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம வந்து கட்டுப்படுத்துறது ரொம்பவும் அவசியம். இந்த வீடியோ பண்ணதுக்கான ரீசனே எப்படின்னா சட்டத்திட்டங்கள்லாம் நிறையவே இருக்குது, நமக்கு வந்து தெரியல. நம்ம வந்து இது
நடக்காமல் அவாய்ட் பண்ணுறது எப்படின்றத சொல்லி கொடுப்போம். அதெல்லாம் மீறி தப்பு ஏதோ இடத்துல நடந்து போச்சு அப்படின்னா உடனே அதுக்காக பயந்து இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவுக்கெல்லாம் போகாமல் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணும். நம்ம தைரியமாக இருந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு தெரிஞ்சாலே தப்பு பண்ணுறவங்களுக்கு பயம் வரும், அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதுதாங்க ஆஸ் எ பேரண்ட்டாக எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் உங்கள் குழந்தைகள் தைரியமாக இருப்பாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஸோ ஏதாவது பெரிய பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை அனுப்பி விடுங்க, தப்பே இல்லை. இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், தைரியப்படுத்துங்க. ஹைஸ்கூல் பசங்க 10வது 11வது 12வது படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ பயப்பட வேணாம். ஸோ தயவுசெய்து குழந்தைங்களே, நீங்கள் யாராவது பார்க்குறீங்க, பொண்ணுங்க, இந்த வயசு பொண்ணுங்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஓப்பன் அப் பண்ணி உங்கள் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டே சொல்ல முடியலனாலும் அக்கா கிட்டேயோ இல்லை சித்தி கிட்டேயோ ஏதோ உங்களுக்கு முடியவங்க கிட்டையாவது சொல்லி அதுக்கு ஒரு வழி பெறுங்க. தப்பான முடிவை மட்டும் எடுத்துடாதீங்க. அது 2வது படிப்பு. எனக்கு அந்த வாத்தியார் எதாவது பண்ணுவார், அவர் சொன்னதை நான் செய்யலைன்னா மார்க் போட மாட்டார், இந்த ஸ்கூல்லேருந்து என்னை அனுப்பிட்டாங்கன்னா என்னால் 12th படிக்க முடியாது, அப்படியெல்லாம் அதை பற்றி பயப்படாதீங்க. படிப்பு முக்கியம்தான், பட் உயிர் அதை விட முக்கியம் இல்லையா? ஸோ தயவுசெய்து பயப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க, தெரிஞ்சுக்குங்க என்னெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்மளை சுற்றி இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. பேரண்ட்ஸ் தயவுசெய்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுத்து சொல்லி கொடுங்க. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்குங்க, அதை உங்கள் குழந்தைங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேன், இல்லை ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் படித்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாண்ட்விட்ஸ். நன்றி, பாய்.